கோர்ட்ல இருந்து எதுக்கு பாக்கியா உனக்கு லெட்டர் வந்திருக்கு? ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அப்பா மேல அம்மா கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த கேஸ் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. அன்னைக்கு நான் சொன்னேனே பாக்கியா, இவன் மேல கொடுத்துக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி, நீ இன்னும் வாபஸ் வாங்கலையா? கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்குலாம் வாபஸ் வாங்க முடியாது பாட்டி. நீ பேசாம இரு. நீ உன் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏன் பாக்கியா, நீ பக்கத்துல இருந்து பார்க்க தானே செஞ்ச கோபி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. இவன் நெஞ்ச கிழிச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆபரேஷன், ரெஸ்ட்லயே இருக்கணும். கொஞ்சம் மன அழுத்தம் வந்தாலும் ஏதாவது ஆயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இவனை கோர்ட்டு கேஸ்னு அலைய வைக்க போறியா? ஜெயிலுக்கு போக சொல்றியா? அத்தை, ஏன் பாக்கியா இப்படி இருக்க? ஒரு அம்மாவோட கண்ணீர் உனக்கு பெருசா தெரியலையா? இந்த நேரத்துல இப்படி பேசக்கூடாதுதான். ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை நடந்தப்போ எல்லாரும் அம்மாவை சூழ்ந்துக்கிட்டாங்க, அடிக்க வந்தாங்க. அப்போ அம்மா அழுதாங்க. அந்த கண்ணீர் உங்களுக்கு பெருசா தெரியலையா? அந்த கண்ணீருக்கு விலையே இல்லையா? அப்ப அது என்னமோ நடந்துருச்சு. அந்த பிரச்சனையில இப்ப சரியாயிடுச்சு இல்ல? அம்மா லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காங்க. எல்லாம் இவர் பண்ண தப்புனால தானே. அதுக்காக டாடி ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றியானே? இங்க பாரு, நான் அப்படி எல்லாம் சொல்லல. கடகடன்னு அம்மாவை யாருங்க ப்ளேம் பண்ண வேண்டாம் தான் சொல்றேன். எல்லாத்துக்கும் அம்மாவை திட்ட வேண்டாம் தான் சொல்றேன். அம்மா நினைச்சிருந்தா இந்த பிரச்சனை அப்படியே விட்டுக்கலாம்ல. ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாதா? என் பிள்ளை என் கூட வந்துட்டான சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்து ஒண்ணு நடக்க போகுது. ஐயோ, அடாதீங்கம்மா. ஆனா பாக்கியா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டுல இருக்கிறவங்க எல்லார பத்தியும் கவலைப்பட்ட பாக்கியாவா நீ? இப்படி இறக்கமே இல்லாதவள் ஆயிட்டியே. போதும் பாக்யா, ஒண்ணும் சொல்லாதீங்க. இவ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தானே எல்லாத்துக்கும் காரணம். இவ பேசாம இருந்திருக்கலாம்ல. பாக்யா எதுக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? நான் செஞ்ச தப்பால தானே. பாக்யா செஞ்சது சரிமா, நான் செஞ்சதா தப்பு. அவையே அனுபவிக்கணும். தண்டனை நான் தானே அனுபவிக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அதை வச்சு நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். வீட்டுல புது பிரச்சனை ஒண்ணு வேண்டாம்.